ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு டி சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி சுக்கா. அது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கோம். அதை எலும்பு தனியாகவும் சதை தனியாகவும் பிரித்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த எலும்பை குழம்புக்கு கூட நம்ம வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சதை பீஸை வச்சு தான் நம்ம நாட்டுக்கோழி சுக்கா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மசாலாவுக்கான தேவையான பொருட்கள் சின்ன வெங்காயம் 10, பெரிய சைஸ் பூண்டு, இஞ்சி சிறிதளவு, 4 வரமிளகா, 1 ஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 4 லவங்கம். நெக்ஸ்ட்டு இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் 1 by 1 எண்ணெயில் வறுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்ச எல்லா ஐட்டம்ஸையும் தனித்தனியாக அம்மியில் வச்சு கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மிக்சியில் நம்ம அரைக்கிறதோட அம்மியில் அரைச்சி வச்சா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்லாம் தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. அப்புறம் நம்ம சிக்கன் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, அதையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டில் வெங்காயம் பேஸ்ட்டையும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் பீசஸையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினா தான் அதில் இருக்க நம்ம போட்ட மசாலா எல்லாமே கறியோட மிக்ஸ் ஆகும். அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கலாம். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வதக்குங்க. கறி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம 1 சொம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு சுக்காவுக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இன்னொரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இதுலேயே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ்க்கு மூடி வச்சுருங்க. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டி இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணியெலாம் கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு சிம்லேயே வச்சு கொதிக்க விடுங்க. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வெளியே வரணும். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணியெலாம் சுண்டிருக்கு. அவ்வளோதாங்க. இந்த பதத்தில் நாம் எடுத்து இறக்கி வச்சிடலாம். ரொம்பவே ஈஸியான சூப்பரான நல்லா ஸ்பைசியான நாட்டுக்கோழி சுக்கா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.